பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகளுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மேரலினா ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்டவையின் கீழ் கடந்த ஜனவரி 25 சென்னை நீலாங்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த நிலையில் இவர்கள் தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு இருவர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், மேலும் இதுவரை வழக்கு தொடர்பாக 16 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டார். அடுத்த 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பாக தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்குவதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்.